தண்ணிக்கும் போது வெடிச்சா இன்னைக்கு என்ன நடக்கணும் பயந்து பயந்து தான் நான் எழுச்சிக்கிறேன். என் பிள்ளைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு தான் நாளைக்கு நல்லாச்சுன்னா என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன். மற்றபடி என் பிள்ளை படிக்கத்தாங்க வீட்லயே வச்சிருந்தா என் பிள்ளை படிப்பு என்ன ஆகும்? நான் படிக்கலன்ட்டு தான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். என் வீட்டுக்காரன் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஆனா 10th வந்து படிச்சுதான் பெறேன் தவிர ஒரு ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ண தெரியாது எனக்கு. தனியா பேச ஒன்றும் பிரயோஜனம் இல்ல மேம். தனியா பேச என்ன பிரயோஜனம்? தனியா ஒன்னும் பேச முடியல மேம். இப்ப பேசுற வார்த்தை தான் தனியாவும் பேச முடியும். அது இப்பயே நம்ம பேசிடலாமே மேம். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேம். நான் ஆர்டில உங்களுக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஆர்டில போய் நான் நிறைய விசாரிச்சுட்டேன் மேம். நான் அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, நீங்க ஆர்டில இங்க போட்டுருந்தீங்கன்னா நீங்க 8th வரைக்கும் இங்க போட்டுருக்கலாம். நீங்க அங்க போட்டனால நீங்க 5th வரைக்கும் போட்டனால நீங்க 5th வரைக்கும் தான் ரீசன் இது பண்ண முடியும். நீங்க இங்க வந்து இதை பண்ண முடியாது. இங்க செல்லாது. நீங்க மேல ஆர்டின்னு எழுதி கொடுத்தாலும் இங்க வந்து செல்லாது. நீங்க என்ன எந்த காலத்துல இருக்கிறீங்க அப்படின்றாங்க. கவர்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? படிப்பை பத்தி உங்களுக்கு தெரியுமான்றாங்க. என் பையன் எல்கேஜி படிக்கிறான் இந்த ஸ்கூல்ல. நான் ஆர்டி தான் அப்ளை பண்ணேன். ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளத்துக்காக தான் ஆர்டியே நான் போட்டேன். நிறைய கடன், சாப்பாட்டு கூட கஷ்டம், அதனால தான் நான் ஆர்டி போட்டேன். இப்போ திடீர்னு ஸ்கூல் மூட போகிறேன்றாங்க. நான் எந்த ஸ்கூலுக்கு போகிறதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஒரு பெரிய தொகையை கட்டணும், 50,000 மேலே எந்த ஸ்கூல் போனாலும். எங்கள் பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும்னு தான் நாங்கள் இந்த ஸ்கூலில் சேர்த்தோம். கோச்சிங்கும் நல்லா இருக்குது. இப்போது திடீர்னு மேடம் ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுறேன் என் ஸ்கூல் அப்படின்றாங்க. எங்களுக்கு என்ன வழின்னு எங்களுக்கு தெரியல. மேம் தான் ஒரு நல்ல இது பண்ணணும். நல்ல சங்கமும் எடுத்து நடத்துறேன்னு சொல்றாங்க, அவங்க ஒத்துழைக்க மாட்டுறாங்க. டீச்சர்ஸும் எடுத்து நடத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்க வந்து என் ஸ்கூல்ல நான் மூடுறேன்னு அந்த ஒரே வார்த்தையை சொல்லிட்டே இருக்காங்க. நாங்க இப்போ எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க மேம் ப்ளீஸ். ரொம்ப கஷ்டத்துல தான் நாங்க எல்லாருமே, இந்த 120 பிள்ளைங்களும் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். ஃபீஸ் கட்ட முடியாம அது பண்ண முடியாம எங்க பிள்ளைங்களாம் மெட்ரிகுலேஷன்ல படிக்கணும்னு தான் நாங்க இங்க சேர்க்கிறோம். நீங்க கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். கவர்மெண்ட்டே இல்லை, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். நாங்கள் நடுத்தரமான குடும்பத்தில் இருக்கவங்க தான். என் ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுறாரு. எனக்கு 2 பொம்பளை பசங்க தான் இருக்காங்க. 2 பொம்பளை பசங்கன்றதுனால தான் இந்த ஆர்டி ஸ்டீமில் வந்து நான் என் பசங்களை படிக்க வச்சேன். என் ஃபஸ்ட்டு பொண்ணு ரஞ்சனா 5வது படிக்கிறா. இப்போ 6th வெளியில் போடுறோம். இந்த பொண்ணு 2வது படிக்கிறா தியா. அவள் 2nd ஸ்டாண்டர்ட். அவள் 5th வரைக்குமே ஆர்டியில் தான் படிக்கிறேன்னு சொல்லி இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட்டோம். சரி ஓகே, அந்த ஆர்டி கிடைக்கிறதுக்கே நாங்கள் ரியலாக அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அவ்வளோ 10-15 ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே நின்று கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்து இங்கே சேர்த்தோம். சேர்க்கும் போது அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இப்போ ரெஸ்பான்ஸே எங்களுக்கு கிடையாது. ஒரு 10 நாள்ல நீங்க இந்த ஸ்கூல் வந்து நாங்க அது கூட நேர்ல பார்த்து எங்களை பார்த்து யாரையும் மதிச்சு பேசல. அவங்க ஃபீஸ் கட்டும் போது ஒரு மந்த் லேட் ஆனா கூட 32 ஃபோனு மிஸ்ல இருந்து பிரின்சிபல் வரைக்கும் எல்லாருமே லைனா ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு டியூஷன் ஃபீஸ் 50 ரூபா கட்டலனா கூட கால் பண்ணியே கேட்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க இப்போ எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒரே ஒரு சின்னதா ஒரு மெசேஜ் குரூப்ல ஸ்கூல் வந்து மூட போறோம், நீங்க அதர் ஸ்கூல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி சொன்னா வெளி ஸ்கூலுக்கு போய் நாங்க கேட்கும் போது 80,000 60,000 ஃபீஸ் கேட்குறாங்க. எப்படி நாங்க படிக்க? சரி இந்த ஆர்டியில் இருக்கோம், ஆர்டியில் எடுத்துப்பீங்களான்னா இந்த ஸ்கூல்ல நீங்க போட்டிருந்தா 8th வரைக்குமே நாங்க ஆர்டி படிச்சிருப்போம், நீங்க அந்த ஸ்கூல்ல போட்டதுனால ஆர்டியில் நாங்க யாரும் சேர்க்க மாட்டேன்றதை சொல்றாங்க. 8வது வரைக்குமே ஆர்டி இருக்கு, இந்த 5வது வரைக்குமாவது இங்க போடலாம் தான் நீங்க இங்க போட்டோம். வரும்போது நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி தான் கூப்பிடுறாங்க. வேற யாராவது இருந்தா கூட ஸ்கூல்ல சொல்லி விடுங்க, ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க மேம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி பேசுறாங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே டீச்சர் மீட்டிங் வச்சு எங்க மேல இந்த குறைய சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் நடத்துனது வரைக்கும் நாங்க தப்பு சொல்ல மாட்டோம். நல்லா மிஸ்ல இருந்து எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. மேம் எங்கேயோ போயிட்டு ஃபாரின்ல இருக்கேன், நான் இங்க இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ண கூட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம கட் பண்ணி விடுறாங்க. நேர்ல இருந்தா பேசலாம், நேர்ல வந்து பேசலாம், ஆர்டி பசங்களுக்கு மட்டும் செய்யறேன்னு சொல்றாங்க. அப்ப மத்த 120 பசங்களும் என்ன பண்ணுவாங்க? நாங்களாவது பாதி ஃபீஸ் கட்டணும், பசங்க ஃபுல் ஃபீஸ் கட்டுற பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஸோ நீங்க வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு, நாங்க எதுவுமே கேட்கல, ஆர்டி பசங்க அந்த பசங்க நாங்க பேசல, ஸ்கூல்ல நீங்க ரன் பண்ணுங்க. உங்களால வயசாயிடுச்சு, உங்களால முடியல அப்படின்னு சொன்னா வேற யாரையாவது வச்சு ரன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு முறைப்படி நீங்க எதுவுமே பண்ணல. உண்மையாவே வந்து ஸ்கூல் நாங்க உண்மையா நல்லா படிக்கிறாங்க பசங்க அப்படின்றதுனால தான் நாங்க சேர்த்தோம். பார்த்தா நீங்க இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ எங்க பசங்களுக்கு என்ன பதில்? இப்போ திடீர்னு போய் நாங்க வெளிய ஸ்கூல் சேர்க்க முடியாது. நீங்க பாருங்க மேம், நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க, அவ்வளவுதான். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சேர்த்து நான் பேசுறேன். ஒருவேளை ஸ்கூல் திறக்கலனா நீங்க அடுத்த கட்டு என்ன பண்ணுவீங்க? பசங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸ்கூல் ஒருவேளை நீங்க திறக்கல அப்படின்னா அடுத்து வேற ஸ்கூல் சேர்க்கணும்னா எங்ககிட்ட பணம் இல்ல. என் வீட்டுக்காரர் ஆட்டோ தான் ஓட்டுறாரு. எனக்கு 2 பொம்பளை பசங்க. நானும் இப்ப வேலைக்கு தான் இன்னமும் போயிட்டு இருக்கேன். வேற என்ன பண்றதுனே எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜாமா நிக்குது. என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்ற மாதிரி இருக்கு.
இந்த மேம் கிட்ட பேசுறத வச்சு தான் இருக்கு சார். அவங்க தான் கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். நாங்க எதுவும் பண்ற மாதிரி இல்லை. ஒன்று இந்த ஸ்கூல்ல ரன் பண்ணணும், இல்லைன்னா எங்களுக்கு ஏதாச்சும் வெளிய ஸ்கூல்ல அந்த ஆர்டில படிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். ஏதாச்சும் அவங்க பண்ணாதான் உண்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.